கொக்கரக்கோ எப்படிய கொக்கரக்கோ இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் பூவக்குள்ளே பெட்டி கோழி கொக்கரக்கோ சங்கு சக்கரம் போல மனசு சுத்தர வேளை சுரங்கு நிற்க மாலுக்கனவா பாருமானம் ஒளித்து வைக்குது மேகம் வெளுக்கு பொகுத சோகம் நீவா மனசுக்குள்ள சந்தோஷம் நிலைச்சிருக்க சாமி கிட்ட கேட்டிருக்கேன் கொக்கரக்கோ விடிய கொக்கரக்கோ இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ சிரிக்கும் கண்ணோடு மறுபி புதிக்கும் என்னோடு சிட்டா சிடுக்கு இப்போ உள்ளதெல்லாம் நமக்கு கட்டாவதுக்கு என்ன நம்ம கிட்ட கிழக்கு கொக்கரக்கோ விடிய கொக்கரக்கோ இருந்த இருக்கலாம் இனிமேலே கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் பூவக்குள்ளே கோழி கொக்கரக்கோ சங்கு சக்கரம் போல மனசு சுத்தர வேளை சுராங்கு நிற்க மாலுக்கனவா அக்கோ பாருவானம் துணித்து வைக்குது மேகம் விலகு பொகுத சோகம் நீவா கொக்கரக்கோ கொக்கரக்கோ இருந்த இருக்கலாம் இனிமேல கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் பூவக்குள்ளே பெட்டி கோழி கொக்கரக்கோ நேரா போட்டு பாருங்க நேரா போட்டு சிரிக்கலாம் அம்மா கூட பாருங்க That will surely entertain you. Enjoy the rhythm and beats. மொர்ரக்கா மற்றக்கா வந்தாச்சே தீவா மொர்ரக்கா மற்றக்கா தாவியாடும் பூவா மஃப்ரக்கா மிட்டாரிக்காய் கூட ஆட தீவா மஃப்ரக்கா மிட்டாரிக்கா லைஃப்
The next performance is set to the melodious and soulful Pupu Kumose. Let's welcome our performers and enjoy this lovely presentation with a big applause. சிட்டு குருவிகளும் சில்லென்று நீராடும்
பூச்சிகளின் குக்கு பூச்சிகளின் ரிங் 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 சங்கீதம் சொல்லித் தருமே தங்கப் பெண்ணே காலோடு சலங்கை பூட்டி கரையெல்லாம் வீணை மீட்டி நதி பாடும் பாடல் கீழாய் பட்டுப் பெண்ணே பூமி ஒரு வீணை இதை காற்றின் கைகள் மீட்டதே கேட்கும் மொழி எல்லாம் அனசரி காம பதனி சரி முகம் மறைக்கிறது பாரு. இங்கே பாருங்க ஆமாம் Mesmerizing. Drama is a mirror of society. Through this play, our students bring some important messages with creativity and confidence. Please watch and support them. காட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி காட்டாம கைய சஞ்சா மாசம் நாலு மழை பொழியுமடி என்னப்பா சொந்தத்தினாரமா வாட்டர் பாட்டில் வந்திருக்க நியூ பிளேட் தலைவரே. ஐயோ ஐயோ இதுல கூடமாப்பா நியூ பிளேட்? ஆமா தலைவரே. சென்னாச்சியா எல்லாரும் வளையறீங்க நெளியறீங்க? இல்ல தலைவரே. ஏன் வயசு சரியில்ல? அப்படி என்னத்த சாப்பிட்டீங்க? ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டேன் தலைவரே. என்ன பாட்டி நினைச்சா? ஆமா தலைவரே. சரி என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுங்கப்பா. தலைவரே சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன் தலைவரே. தலைவரே பரோட்டா சாப்பிட்டேன் தலைவரே. தலைவரே நான் வெறும் மட்டும் சாப்பிட்டேன் தலைவரே. தலைவரே நான் பரோட்டா சாப்பிட்டேன் தலைவரே. தலைவரே நான் சிக்கன் தந்தூரி சாப்பிட்டேன் தலைவரே. தலைவரே பிரியாணியும் சிக்கன் தந்தூரி சாப்பிட்டேன் தலைவரே. தலைவரே நான் பர்கரும் பீஸாவும் சாப்பிட்டேன் தலைவரே. தலைவரே நான் பீஸா சாப்பிட்டேன் தலைவரே. இப்படி ஃபாஸ்ட் ஃபுட்டா சாப்பிட்டா ஃபாஸ்டா போய் சேர வேண்டியதான். உங்களுக்கு என்னாச்சு தலைவரே? நீங்களாச்சும் ஃபாஸ்ட் ஃபுட்டா சாப்பிட்டீங்க, நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். சொத்தா சரி என்னாச்சு? ஏன் இந்த பஞ்சாயத்து ஒண்ணா கூடி இருக்கு? நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு தலைவரே. நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கா? நம்ம பஞ்சாயத்துக்கு என்னப்பா பிரச்சனை? தலைவரே முதல்ல கொசு பிரச்சனை தலைவரே. தலைவரே அதுக்கப்புறம் தண்ணீர் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடி தலைவரே. தலைவிரிச்சு ஆடின கையில போட்டு கட்டோட்டி தடுப்பா தலைவரே. அடுத்து செல்போன் பிரச்சனை தலைவரே. செல்போனுக்கு என்னப்பா பிரச்சனை? தலைவரே அடுத்தது குழந்தை வன்கொடுமை பிரச்சனை தலைவரே. ஐயோ ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சே. சரி இந்த பிரச்சனைகளாம் ஒண்ணா கலந்து ஆலோசிச்சு முடிவெடுப்போம். முதல் பிரச்சனைக்கு வாங்கப்பா தலைவரே. முதல்ல கொசு பிரச்சனை தலைவரே. வீட்டுக்கு வீடு கொசு மரத்துல அடிச்சுட்டாச்சு. அப்படி இருந்துமா கொசு பிரச்சனை வருது? ஆமா தலைவரே. இந்த கொசு ஒழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? யாராச்சும் ஐடியா சொல்லுங்கப்பா. தலைவரே கொசு வந்து நம்மளுக்கு அடிக்கு பதில் அடிப்பிச்சுனா சீதா என்ன? நான் ஒளி பூச்சினா சீதா என்ன? தலைவரே கொசு நம்மளை கடிக்க வரும்போதே போயிட்டு ஒழிஞ்சுக்கிட்டா என்ன? நான் உன்னை போட்டு பாண்டுக்குள்ள அடைச்சா என்ன? தலைவரே பறவை சரணாலயம் போல தலைவரே பறவை சரணாலயம் போல கொசுக்கு சரணாலயம் தலைவரே. கொசுக்கு சரணாலயமா? நான் கொசு ஒழிக்கிறதுக்கு பிளான் பண்ணி என்ன கொசு வளர்க்கறதுக்கு பிளான் பண்றேன் தலைவரே. கொசு ஒழிப்புக்கு சுற்றுச்சூழலை சுத்தமா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் தலைவரே. அதுக்கு குப்பை தொட்டில் போடுறப்ப மக்கும் குப்பை மக்கள் குப்பை பிரித்து போடணும் தலைவரே. அங்கங்கே தண்ணி தாங்காமல் பார்த்துக்கணும் தலைவரே. நம்ம வீட்டை மட்டும் இல்லாமல் சுற்றுப்புறங்களையும் சுத்தமாக வச்சுக்கிட்டா கொசு பிரச்சனை வராது, எந்த நோய் நொடியும் வராது தலைவரே.
அப்படியா? ஆமாங்க தலைவரே. சரி, இதனால இந்த பஞ்சாயத்து என்ன சொல்ல வருதுன்னா, சுற்றுப்புறத்தை சுத்தமா வைத்தினாலே எந்த நோய் நொடியும் வராது, அதே மாதிரி கொசு பிரச்சனையும் வராது. அப்படி சுற்றுப்புறத்தை சுத்தமா வச்சிருக்கவங்களுக்கு இந்த பஞ்சாயத்து அவங்களுக்கு வீட்டுக்கு வீடு அன்லிமிட்டட் டேட்டா வழங்கப்படும். அப்படி அவங்க சுத்தமா சுற்றுப்புறத்தை சுத்தமா வைக்காதவங்களுக்கு இந்த பஞ்சாயத்து அவங்களுக்கு அபராதம் விதிக்கும். ஓ, அருமை அருமை. அமைதி அமைதி. அடுத்த பிரச்சனைக்கு வாங்க தலைவரே. அதுக்கப்புறம் தண்ணீர் தட்டுப்பாடு பிரச்சனை தலைவரே. இந்த வருஷம் நல்லது மழை பெய்ந்தது, ஏரி குளங்களை கூட முறையாக தூர் வாரியாச்சு. அப்படி இருந்துமா தண்ணீர் தட்டுப்பாடு வருது? தலைவரே தலைவரே மழை நீர் முறையாய் சேமிச்சு வச்சாலே தண்ணீர் தட்டுப்பாடு வராது தலைவரே. எப்படி தலைவரே? வீட்டில் இருக்கிற அண்டா குண்டா பகிட்டி ட்ரம் எல்லாத்துலேயும் மழை தண்ணி பிடிச்சி வைக்கலாம் தலைவரே. நீ அண்டா குண்டெல்லாம் பிடிச்சி வச்சா உனக்கு 2 நாள்ல காலி ஆயிடும். அப்போ நம்மளுக்கு தான் தேவையான கொசு பிரச்சனையே. தலைவரே, வீட்டுக்கு வீடு மழை நீர் சேமிப்பு திட்டத்தை அமைக்கலாம் தலைவரே. அப்படியா? தலைவரே, எப்படி செய்யறது தலைவரே? வீட்டுக்கு பக்கத்திலேயே முறையா மழை நீர் சேமிப்பு தொட்டி அமைச்சு நம் வீட்டு மொட்டை மாடி தண்ணியை சேமிச்சாலே நிலத்தடி நீர் வளம் உயரும் தலைவரே. அப்படியா? ஆமாங்க தலைவரே. இதனால இந்த பஞ்சாயத்து என்ன சொல்ல வருதுன்னா, எல்லாரும் வீட்டுக்கு வீடு மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கணும். அப்பதான் தண்ணி தட்டுப்பாடு நம்மளால குறைக்க முடியும். அதே மாதிரி எங்க வெளியே போனாலும் தண்ணீரை வீட்டுல இருந்து எடுத்துட்டு போங்க. காசு கொடுத்து பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணீரை வாங்காதீங்க. அப்படி மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கிற எல்லாருக்கும் சன்மானம் வழங்கப்படும். இதான பஞ்சாயத்தோடைய தீர்ப்பு. அருமை அருமை. அமைதி அமைதி. அடுத்த பிரச்சனைக்கு வாங்க தலைவரே. அடுத்து செல்போன் பிரச்சனை தலைவரே. செல்போனுக்கு என்னப்பா பிரச்சனை தலைவரே? இப்பெல்லாம் சிட்டி விட கிராமத்துல தான் தலைவரே அதிகமா போன் யூஸ் பண்றாங்க. அப்படியா? ஆமாங்க தலைவரே. இப்ப கூட பாருங்க தலைவரே, ஒரு பொண்ணு நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கு. என்னமா பண்ற தலைவரே? உங்களை எல்லாரையும் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட போறேன் தலைவரே. என்னது? ஆமா தலைவரே. தலைவரே, இவங்க வீட்ல என்னென்னலாம் பண்றாங்களோ அதை எடுத்து பிளாக்ஸ்ல போட்டுருவாங்க தலைவரே. இப்போ நம்ம பஞ்சாயத்து எடுத்து பிளாக்ஸ்ல போட பாக்குறாங்க தலைவரே. பிளாக்ஸ் என்னதுமா தலைவரே? பிளாக்ஸ்னா அவங்க வீட்ல என்னென்னலாம் பண்றாங்களோ அதெல்லாம் எடுத்து போடுவாங்க தலைவரே. அது மட்டும் இல்லாம அவங்க சமைக்கிறது சாப்பிடுறது கோயில் போறது அது மட்டும் இல்லாம சாமி கும்பிட்டு கூட எடுத்து போடுவாங்க தலைவரே. அப்படியா? ஆமாங்க தலைவரே. அப்பெல்லாம் சமைக்கிறது மட்டும் எடுத்து போடுவாங்க, இப்பெல்லாம் இதெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆமாங்க தலைவரே. தலைவரே, மத்த பொண்ணு கூட வீட்லயே யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல போஸ்ட் ரீல்ஸ் போட்டு லைக் ஃபாலோ வாங்கி ஃபேமஸ் ஆகிற தலைவர். அதான் தலைவரே டெலிவரி பண்றோம். உனக்கும் அட்டோ பண்ண பிரச்சனை தலைவரே. இப்பெல்லாம் அம்மா பேரு நிலா பாக்ஸ் விட்டாம போன் தலைவர் சோறே விட்டுறாங்க. அப்படியா? ஆமாங்க தலைவரே. இந்த குழந்தைங்க போன் பார்க்கறதுனால என்னென்ன பிரச்சனை வருது தலைவரே? குழந்தைங்க செல்போனை பார்க்கறதுனால ஆட்டிசம், ADHD, விஷன் ப்ராப்ளம் மற்றும் ஸ்பீச் டிலே கூட வருகிறது தலைவரே. அப்படியா? ஆமாங்க தலைவரே. ஆமாங்க தலைவர், அவர் சொல்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் இந்த போன் பார்க்கறதுனால தலைவர் வருது. அதுக்கு பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை முறையான ட்ரீட்மெண்ட் கொண்டு போகணும் தலைவரே. தேவைப்பட்டா தாமதமாக பேசுற குழந்தைங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும் தலைவரே. குழந்தைங்க எல்லாம் கரெக்ட் கேட்பாங்களா? அச்சோ அப்படிலாம் இல்லம்மா. ஸ்பீச் தெரப்பினா குழந்தைங்களை விளையாட வச்சு விளையாட்டு மூலமாவே பேச பயிற்சி கொடுப்பாங்க. அதுக்கு நிறைய செலவாகுமே. நீங்க செல்போன் ரீசார்ஜ் பண்றதோட கம்மி தான். அது மட்டும் இல்லாம இது நிறைய தொண்டு நிறுவனங்களும் இலவசமாவே செய்யறாங்க. சரி, இந்த பிரச்சனை வந்தவங்களும் சரி, இந்த பிரச்சனையை வராம இருக்க என்னென்ன பண்ணலாம்? நம்மளுக்கு எப்பயும் வருமும் காப்பம் தானே சிறந்தது தலைவரே. குழந்தைங்க வீட்டில் தலைவர் ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ அவங்கள வெளியவும் கூட்டிகிட்டு போகணும் தலைவர். வீட்டில் வந்து நிறைய பேசுகிறான்னு தலைவர். டைமும் ஸ்பெண்ட் பண்ணணும் தலைவர். அது மட்டும் இல்லை தலைவர், பேட் வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் கொடுக்கணும் தலைவர். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம வேலை பார்த்தது ஸ்கூல் சப்ஜெக்டோட சேர்த்து யோகா, கராத்தே, சிலம்பம், பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குறாங்க தலைவர். அப்படியா? சரி, இதனால இந்த பஞ்சாயத்து என்ன சொல்ல வருதுன்னா, பெற்றோராகிய நீங்க குழந்தைங்களோட நிறைய பேசுங்க, விளையாடுங்க. அப்பா நேரம் கிடைச்சா போதெல்லாம் கோவில், பார்க், பீச், பறவைகள் சரணாலயம், உயிரியல் பூங்கா போன்ற இடங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போங்க. அது மட்டும் கிடையாது,
தலைவரே குழந்தைங்க வெளியே போவாங்க வீட்டுல பூட்டி வச்ச அண்ணன் ஒன்னே வீட்டுக்குள்ள பூட்டி வச்ச அண்ணன் தலைவரே குழந்தைகளுக்கு ஆடை கட்டுப்பாடு வேணும் தலைவரே குழந்தைகளுக்கு கூட தான் ஆடை கட்டுப்பாடு தலைவரே குழந்தைகளுக்கு குட்ட சென்னை பேட்ட சென்னை சொல்லி தரணும் தலைவரே தலைவரே அவங்க சொல்ற மாதிரி பெண் குழந்தைகளுக்கு குட்டஸ் பேட்டஸ் மாதிரியே ஆண் பிள்ளைகளும் டோன்ட் டச்னு சொல்லி வரும் தலைவரே பெண்கள்கிட்டையும் பெண் குழந்தைகிட்டையும் எப்படி கண்ணியமாக நடந்துடணும்னு சொல்லி வரும் தலைவரே அது ரொம்ப ரொம்ப அவசியம் தலைவரே அப்படியா ஆமாங்க தலைவரே தலைவரே பெண் குழந்தைகளுக்கு சிலம்பம் கராத்தே மாதிரியான தற்காப்பு கலைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் தலைவரே எப்படி இதனால இந்த பஞ்சாயத்து என்ன சொல்ல வருதுன்னா இந்த சமூகத்துல பெண்கள் கிட்டையும் பெண் குழந்தைகள் கிட்டையும் குட்ட சென்னை பேட்ட சென்னை சொல்லி கொடுத்துவாங்க அதே மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கு யாரா இருந்தாலும் டோன்ட் டச்னு என்ன சொல்லி கொடுத்துவாங்க பெண்கள் கிட்டையும் பெண் குழந்தைகள் கிட்டையும் எப்படி கண்ணியமாக நடத்தணும் என்ன சொல்லி கொடுத்துவாங்க இதை மீறவங்களுக்கு இந்த பஞ்சாயத்து அவங்களுக்கு மிக கடுமையான தண்டனை கொடுத்து போலீஸ் கிட்டையும் ஒப்படைத்து அவங்க குடும்பத்தையும் ஒரு ஒத்து தள்ளி வச்சிடும் அவங்க கிட்ட யாரும் பேசக்கூடாது யாரும் பழக்கக்கூடாது யாரும் அண்ணன் தண்ணி நீரா புழங்க கூடாது இதான் இந்த பஞ்சாயத்துடைய தீர்ப்பே அமைதி அமைதி ஆகா இனி இந்த பஞ்சாயத்து ரொம்ப சிறப்பா முடிஞ்சுச்சு செல்லாது ஏன்பா செல்லாது நான் கேக்குற கேள்விக்கு நீங்க கரெக்டா பதில் சொன்னதா செல்லும் இல்லைன்னா செல்லாது கேள்வி நீயே கேளுப்பா பிரிக்க முடியாது